எனக்கு 25 பேங்க் டைப் இருக்கு, 15 ஃபினான்ஸ் கம்பெனி டைப் இருக்கு. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நான் லோன் பண்ணி கொடுக்குறது என்னோட வேலை. பட் நான் வந்து ஒரு லீடு கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயமாகும். கிட்டத்தட்ட 2-3 வில்லேஜ் நான் வந்து காலை 7 மணி நோட்டீஸ் கொடுத்தா தான் அடுத்த வாரம் விட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு கால் பண்ணி சொல்லுவாங்க. போய் செக் பண்ணி எல்லாம் கொண்டு போய் ஃபார்ம் கொடுத்து லாகின் ஃபீஸ் வாங்கி ஒரு 20,000 செலவாயிடும் கஸ்டமருக்கு. கடைசியில் போய் அங்கே நத்தம் டாக்குமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே நம்ம உடனே வீடியோ போய் யூடியூப்லாம் போட்டு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி மஞ்சு டைப் ரைட்டிங் அந்த மஞ்சு டைப் ரைட்டிங் ஆஃபீஸில் லாகின் ஃபீஸ் கட்டிட்டு என்னால் போக முடியல சென்னையில். அதுக்கப்புறம் சரி அடுத்து எப்போ போடுவான்னு பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு சாரோட வீடியோ பார்த்துருப்பேன், அதில் போட்டிருந்தாங்க, வந்து அட்டன் பண்ணேன், சந்தோஷம். பட் என்னன்னா ஒரு சில இது என்ன அப்படின்னா மேனுவல் டிஜிட்டல் கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று சொன்னேன் இன்னைக்கு சொன்னவங்கள டிஜிட்டல் அது மாதிரி கொஞ்சம் டிஜிட்டல் அந்த ஆன்லைன் சொன்னாங்க பரவாயில்ல. மற்றபடி மற்றபடி இல்லை, நான் கற்றுக்கிட்டேன். அதாவது வந்து லோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட் எப்படி பார்க்கணும். நான் சார் வந்து முந்தானத்தை நான் சொன்னார்ல, அந்த நிலத்தை பற்றி வரலாறு சொல்லும்போது ஒரு நிலம்னா இவ்வளவு நான் என்ன நினைச்சேன், 2 சென்ட் 1.5 சென்ட் 3/4 சென்ட் இது அவனோடது இது எவனோட நினைச்சேன். கடைசியில் இப்படிதான் பார்க்குறது நிலம் எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு குருளா வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாரு. பட் நிலம் வந்து ரொம்ப முக்கியம். நான் இத்தனை நாளா வீடுதே என்னுடைய வாழ்க்கை நினைச்சேன், கடைசியில் பார்த்தா நிலந்தே நம்மளுடைய வாழ்க்கைன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம் தான். நெசமேதான், நான் இத்தனை நாளா என்னோட தொழில் வந்து வீட்டு லோன் நினைச்சிருந்தேன். பட் என்னோட தொழில் நிலத்துக்கு நான் லோன் பண்ணி கொடுத்துருக்கேன், அது மாதிரி தெரியுது.